ஊழலுக்கு எதிராகத்தான் போராடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை சொன்னது 1000 கோடினாலும் அது 40,000 கோடி வரைக்கும் விரிவடைந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு. இந்த சூழலில் இவர்கள் ஜனநாயக முறைப்படி போராடினால் வீட்டு வாசலில் வச்சு கைது பண்ணுறீங்க. சமீப திமுக காரங்க எல்லாரும் வந்து ரோட்டில் வந்து உருவ பொம்மையை போட்டு எரிச்சு செருப்பாளையம் விளக்கு மதியம் அடித்தான் பார்த்தீங்களா? இங்கே எப்படி காவல்துறை அமைதியாக இருந்துச்சு? அவ்வளோ பேர் ஒன்று கூடுற வரைக்கும் என்ன கழட்டிகிட்டு இருந்தீங்க? டாஸ்மார்க்கில் மட்டும் ஊழல் கிடையாது. எப்படி எத்தனாயிரம் கோடி எதெல்லாம் ஊழல் இருக்குது, எப்படி இவ்வளோ பெரிய குடும்பமாக ஆசியாவில் இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பமாக ஸ்டாலின் குடும்பம் வந்தது. சினிமாவை விட்டு நான் இதற்கு மேலே சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்ன உதயநிதி அவர்கள் இந்த நிமிடம் வரை சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிப்பாட்டினீங்களா? படத்தை வந்து விநியோகம் பண்ணக்கூடிய வேலையை நிப்பாட்டினீங்களா? சிவப்பு பூதம்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க இல்லை, ரெட் ஜெயிண்ட்னு ஒன்று, அதை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சினிமாவையும் தேட்டரையும் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு. அண்ணாமலையுடைய இந்த போராட்டம், பிஜேபியோட இந்த போராட்டத்தை யார் இப்போ வரவேற்றிருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ணன் திருமாவளவன் வரவேற்றிருக்காரு. இந்த கைதின் மூலம் நீங்கள் எதையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. திமுக இன்னைக்கு நான் சொல்கிறேன் தம்பி, எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படும். அதற்கான வேலையை பிஜேபி முழு மூச்சாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து நீங்கள் வெறும் கவனத்திற்காக நீதிமன்றத்தோடு நிப்பாட்ட போகிறது கிடையாதுல்ல. தரவுகள் அடிப்படையில் அடுத்தடுத்து நீங்கள் வந்து மேலே மூவ் பண்ணணும். நீதிமன்றத்தில் மூவ் பண்ணணும், ஆளுநர்கிட்ட கொண்டு போகணும், பிரதமர்கிட்ட கொண்டு போகணும், ஜனாதிபதிகிட்ட கொண்டு போகணும். இப்போ மக்கள் சொத்தை எவ்வளோ கபலீகரம் செய்திருக்கான்றது முக்கியமான விஷயம் இல்லையா? அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி பணத்தை வந்து நீங்கள் இவ்வளோ நாசம் பண்ணிட்டு கல்விக்கு நிதி கொடுக்கலன்னு எங்கே போகிறேன் இல்லை, இங்கே வர வேண்டிய நிதி முதல்ல மக்களுக்கு போகாமல் இருக்குல்ல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடி அது ரிலேட்டபிளான விஷயத்தை பத்தி இடி வந்து சமீபத்தில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது குறித்து பாஜகவினர் வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. இன்று காலை பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தமிழிசை, அதுக்கப்புறம் நிறைய பேர் ராஜா இவங்களுடைய வீட்டிலலாம் வந்து வீட்டு வாசல்லே வந்து கைது செய்யப்பட்டாங்க. அண்ணாமலை அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது நிகழ்வான விஷயங்கள் பற்றி நிறையா வந்து நம்ம செய்தியில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டை வந்து நாங்கள் முற்றுகை இடுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பாசிபிளா சார்? இது என்ன தம்பி? அரசியல் பேசு எத்தனை புத்தகங்கள் வந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அரசியலை நீங்கள் துணிந்து பேசலாம், கருத்து சுதந்திரம் என்பது உங்களுக்கு இருக்கிறது, போராடுவதற்கான முழு சுதந்திரம் இங்கே இருக்கிறது என்று சட்ட விதிமுறைகள் சொன்னாலும் ஊழலுக்கு எதிராகத்தான் போராடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை சொன்னது 1000 கோடினாலும் அது 40,000 கோடி வரைக்கும் விரிவடைந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு. இந்த சூழலில் இவர்கள் ஜனநாயக முறைப்படி போராடினால் வீட்டு வாசலில் வச்சு கைது பண்ணுறீங்க. சமீப திமுக காரங்க எல்லாரும் வந்து ரோட்டில் வந்து உருவ பொம்மையை போட்டு எரிச்சு செருப்பாளையம் விளக்கு மதியம் அடித்தான் பார்த்தீங்களா? இங்கே எப்படி காவல்துறை அமைதியாக இருந்துச்சு? அவ்வளோ பேர் ஒன்று கூடுற வரைக்கும் என்ன கழட்டிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? எவ்வளவு திட்டமிட்டு இங்கே ஒரு விஷயம் அரங்கேறுதுன்று. அதாவது நீங்கள் எதற்காக இந்த கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க? சரி, இப்போ நீங்கள் கைது பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த விஷயம் வந்து பேசும் பொருளாக மாறாமல் அப்படியே நிறுத்து போயிருமா? எடப்பாடி அதே மாதிரி நிறுத்து போக விட்டு வரா? அண்ணாமலை நீங்கள் கைது பண்ணி கொண்டு போய் மண்டலத்தில் உட்கார வச்சோன்னே கம்மன் அப்படி விட்டு போயிடும் இல்லையா? நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக, குறிப்பாக இந்த ஊழலுக்கு எதிராக ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கிறது. இந்த புள்ளியில் நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அதிமுக, பிஜேபியாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டியது, எப்படி இந்த டாஸ்மார்க் துறையில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது. நீங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய முந்தைய பேச்சை பார்த்தீங்கன்னா, அடுத்த முதலமைச்சராக வரக்கூடிய நபருடைய பட்டியலில் செந்தில் பாலாஜி பேர்லாம் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். பொது மேடையில் அவர் பேசினார். அதாவது இவர் கெட்ட கேடுக்கு இவர் பேர்லாம் இருந்துச்சுன்னு தான் ஸ்டாலின் சொன்னார். நல்லா புரிஞ்சுங்க. செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? இவர் கெட்ட கேடுக்கு இவர் பேர்லாம் இருந்துச்சு, அடுத்த முதலமைச்சருடைய பேர்லன்னு சொன்னார். அப்போது எந்த அளவுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதர்சனமான பட்டம் என்பது தியாகி. தன் மகனை விட செந்தில் பாலாஜி புனிதமானவராக திமுகவுக்கு வந்தவனை கருதுறீங்க. தொடர்ச்சியாக இன்றைக்கு அவர் சார்ந்த துறையில் தான் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அதே அவர் சார்ந்த மின்சாரத்துறையில் கிட்டத்தட்ட 390 கோடி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது ஊழல்ன்ற மாதிரியான பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த கைதின் மூலம் நீங்கள் எதை சாதித்து விட முடியும்னு நினைக்கிறீங்க?
எதை மடமாற்றுவீங்க? அப்போது அவங்க சொன்னது என்னன்னா போராட்டம் நடத்தினாங்கன்னா அது அசம்பாவிதத்தில் போய் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால தான் கைதே பண்ணுறோம். என்ன அசம்பாவிதம்? உங்களுடைய லட்சணம் வெளியே வந்துடும் அதானே? உங்களை பற்றி மக்களுக்கு அப்பட்டமாக எடுத்து சொல்லிடுவாங்க அதானே? டாஸ்மார்க்கில் மட்டும் ஊழல் கிடையாது, எப்படி எத்தனாயிரம் கோடி எதெல்லாம் ஊழல் இருக்குது, எப்படி இவ்வளோ பெரிய குடும்பமாக ஆசியாவில் இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பமாக ஸ்டாலின் குடும்பம் வந்தது, சினிமாவை விட்டுவிட்டே நான் இதற்கு மேலே சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்ன உதயநிதி அவர்கள் இந்த நிமிடம் வரை சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிப்பாட்டினீங்களா? படத்தை வந்து விநியோகம் பண்ணக்கூடிய வேலையை நிப்பாட்டினீங்களா? சிவப்பு பூதம்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க இல்லை, ரெட் ஜெயிண்ட்னு ஒன்று, அதை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சினிமாவையும் தேட்டரையும் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குதா? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தம்பி. இதை குறித்து யார் ரொம்ப மிக முக்கியமான அதிருப்தி தெரிவிச்சிருக்கான்னு நீங்கள் பாருங்கள். யாரோ தெரிவித்தா பரவாயில்ல, இவர் வந்து திமுகவினுடைய என்ன சொல்கிறது, ரத்தம் சதை நரம்பு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறத கேளுங்க. அவர் யார்? இவர் போஸ் வெங்கட் அவர்கள். போஸ் வெங்கட் சொல்கிறத கேளுங்க. லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அத்தி பூத்த மாதிரி ஒரு 4 சின்ன படம் ஓடி இருக்கும். அதுவுமே அந்த 4 சின்ன படம் ஓடுறதுக்கும் ஒரு அரசியல் இருக்கும், சும்மாலாம் ஓடி இருக்காது. அந்த 4 திரைப்படத்துக்கும் ஓடுறதுக்கான ஒரு காரணியா யாரோ ஒரு பின்னால இருந்து வந்திருப்பான். அந்த இது வந்து இந்த 12 திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கம்பெனியால தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஒரே இல்லைன்னா அதிகபட்சம் 2 கம்பெனியால ரிலீஸ் பண்ணுங்க. எழுதுங்க, இப்ப உட்காந்து எழுதுனீங்க இந்த கம்பெனி. இப்ப இவர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு வருடம் 364 நாள். மத்தவனுக்கெல்லாம் 8.5 கோடி பேர், கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் சினிமால இருக்கான். இயக்குனரா மட்டுமே கிட்டத்தட்ட 10-15,000 பேர், 20,000 பேர் இருக்கான். யூனியன்ல மட்டுமே 15,000 பேர் இருக்கான். ஒட்டுமொத்த சினிமாவை எல்லா யூனியனையும் சேர்த்துனா அதுல ஒரு 10-12 லட்சம் பேர் இருக்கான். 2 பேரா நிர்வாகம் பண்ணுவீங்க சினிமாவை, 2 பேரா ஆளுவீங்க சினிமாவை, நீங்க தான் எல்லா தியேட்டரும் ரிலீஸ் பண்ணுவீங்க, நீங்க தான் எல்லாம் பண்ணுவீங்க. மறுத்திருந்தாருல்ல சார். ஆந்திரால அப்படி இருக்கா? நல்லா கேளுங்க. கர்நாடகால அப்படி இருக்கா? கேரளால அப்படி இருக்கா? அது ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் அப்படி இல்லை. இங்கே 2 பேர் சினிமாவை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாரை சொல்கிறார்? யார் அந்த 2 பேர் சினிமாவை வந்து இங்கே ஆக்கிரமிச்சிருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு யாராக இருக்க முடியும்? ஒரு படம் வெளியில் வரணும்னா இவங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்றது யாராக இருக்க முடியும்? ரெட் ஜெயண்ட்டை தவிர்த்து, உதயநிதி தவிர்த்து யாராக இருக்க முடியும்? தெளிவாகத்தான் அவர் பதிவு செய்யணும் பொழுது அப்போ எவ்வளவு அதிருப்தி இருக்குது. உதயநிதி அவர்கள், நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு சினிமா வேலை? விட்டுற வேண்டிதானே? இப்போ ரெட் ஜெயண்ட்டே என்னது இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ சரி, யார் பேரில் இருக்குது? யார் பேர்ல? யார் பேரில்? அவரோட ஒய்ஃப் கிருத்திகா உதயநிதி பேரில் இருக்குது அப்படின்னு. மொத்தமாக அந்த குடும்பத்துடைய சொத்து தான் ரெட் ஜெயன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து உங்கள் பேரை மட்டும் அதில் வந்து விலக்கிட்டாது உங்கள் சொத்து இல்லையா? புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது இது போன்ற ஒரு 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 அவலமான ஒரு நிலை தான் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மார்க்கில் எவ்வளோ பெரிய ஊழல், இங்கே தனிப்பட்ட முறை வந்து ஒரு சினிமாவை எப்படி ஆக்கிரமித்து கொண்டு போயிருக்கிறார்கள். அப்போ இதை பற்றியெல்லாம் நாளைக்கு வந்து இந்த இந்த கைது நடவடிக்கையால் இதெல்லாம் நீர்த்து போயிடும் நினச்சாங்கனாக்கா அது முட்டாள்தனம். நிச்சயமாக இது குறித்து வந்து எல்லோரும் அதிருப்தி தெரிவிப்பாங்கன்னா, எல்லோரும் அதிருப்தி தெரிவிக்கிறத விட அண்ணாமலையுடைய இந்த போராட்டம், பிஜேபியோட இந்த போராட்டத்தை யார் இப்போ வரவேற்றிருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. யார்? திருமாவளவன். அண்ணன் திருமாவளவன் வரவேற்றிருக்காரு. ஏன் வரவேற்றிருக்காரு? இந்த சாராயம், இந்த மது, இந்த கஞ்சாவை இங்கேருந்து ஒழிப்பதற்காக நானும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறேன். குறிப்பாக எங்கள் தலித் மீது இந்த நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் எல்லாமே, போதையில் நடக்கக்கூடிய இந்த எல்லாத்தையும் ஒழித்து எங்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் படித்து மேலோங்கி வரணும்னு நினைக்கிறேன். இந்த நொடி வரைக்கும் குடித்தா, அதாவது நல்லா படிச்சிட்டானா வாயில் வெட்டுறீங்க, விளையாண்டானாக்கா வந்து கையை விரல வெட்டுறீங்க, புல்லட் ஓட்டினா கையவே வெட்டுறீங்க, காதலிச்சு திருமணம் முடித்தா தலையை வெட்டுறீங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ஒரு தலித்தின் குரலாக என்னவாக இருக்குனாக்கா, நான் வளர்த்த மாட்டிற்கு நான் வைத்த பெயர் வேறு, நான் வளர்த்ததாலேயே இவர்கள் என் மாட்டிற்கு வைத்த பெயர் வேறு. தலித் மாடுகள், அந்த மாடுகளுக்கு ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்கு ஆண்டபரமரன் பேச நபர்னால வந்து எவ்வளோ பெரிய இடையூறு ஏற்பட்டப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆனால் திருமாவளவன் வந்து இந்த விஷயத்தை வரவேற்று காரணம் பொழுது உள்ளபடி அரசியலை திருமாவளவன் அரசியலாக பார்க்கிறார். சமூகத்திற்கு கேடுன்ற விஷயத்தை சமூகத்திற்கு கேடுன்னு சொல்கிறாரு. இந்த ஊழல் என்பதை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த திமுக என்ற இந்த கட்சி வந்து ஊழலே திளைத்து விட்டது. நல்லா புரிஞ்சுங்க. ஃபாதர் ஆஃப் கரப்ஷனாக யாருன்னு வந்தால் கலைஞர் அவர்கள். அப்போ எவ்வளவு வந்து கூகுளில் வந்து போடுற அளவுக்கு எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக அது மாறிக்கொண்டு வருதுன்னும் பொழுது இந்த கைதின் மூலம் நீங்கள் எதையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. திமுக இன்றைக்கி நான் சொல்கிறேன் தம்பி, எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படும். ஓகே, அதற்கான வேலையை பிஜேபி முழு மூச்சாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் பொழுது நிச்சயமாக ஆட்சி கலைப்பு ஏற்படுவதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் உள்ளே போவான்னு நினச்சிங்களா? செந்தில் பாலாஜி வந்து நான் 1.5 வருஷம் உள்ளே இருந்தேன், இது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது முதல்வருக்கும் முத்துச்சாமிக்குமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாருன்னு வச்சிங்களேன், ஆட்டம்
சூடு பிடிக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் முதல்வர் அவர்களுடைய வீட்டை வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு பாசிபிள் இருக்கா? நீங்கள் வீட்டை முற்றுகையிடுறதுல என்ன பிரயோஜனம்? டாஸ்மார்க்கு முன்னாடி வந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கே வந்து கைது பண்ணுறாங்க. முதல்வர் அவர்கள் வீட்டு முன்னாடி நின்னோம் அப்படின்னா அது இம்பாக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும்ல, அதனால கேட்க. கோட்டையை முற்றுகையிடணும். முதல்வருடைய வீடுன்றது தனிப்பட்ட முறையாடைய தனிப்பட்ட நபர் வாழக்கூடிய வீடு. அது முதல்வர் வீடாக கன்சிடர் பண்ணக்கூடாது. கோட்டையை முற்றுகையிடணும். நீங்கள் முறைப்படி அனுமதி வாங்குங்கள், நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், எந்த உங்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி பெற்று தைரியமாக ஃபுல் ஃப்ளெட்சாக செய்யுங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து வீட்டை முற்றுகையிடுவதனால அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களை அள்ளி போட்டு கொண்டு போயிடுவாங்களே தவிர நீங்கள் வீட்டை முற்றுகையிடுவதில் 10 காசுக்கு பிரச்சனை கிடையாது. நீதிமன்றத்தை அணுகி இப்படி ஒரு போராட்டம் பிஜேபி சார்பில், நாம் தமிழர் சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில், விடுதலை சிறுத்தை சார்பில்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி தொடர் போராட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். தமிழகம் வந்து எவ்வளோ பெரிய ஊழல்வாதிகளிடம் கையில் சிக்கி கொண்டு தவிக்கிறதுன்றதை விடாமல் அடிக்கணும். நேஷனல் நியூஸாக மாற்றணும். அரசியல் வந்து இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான விதையை நீங்கள் விதைக்கணும். அப்படி விதைச்சோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்கள் இதோட வந்து இது போகாது சார். ரொம்ப லேஸில் நீங்கள் வெறும் கவனத்திற்காக நீதிமன்றத்தோடு நிற்பாட்ட போகிறது கிடையாதுல்ல. தரவுகள் அடிப்படையில் அடுத்தடுத்து நீங்கள் வந்து மேலே மூவ் பண்ணணும். நீதிமன்றத்தில் மூவ் பண்ணணும், ஆளுநர்கிட்ட கொண்டு போகணும், பிரதமர்கிட்ட கொண்டு போகணும், ஜனாதிபதிகிட்ட கொண்டு போகணும். இப்போ மக்கள் சொத்தை எவ்வளோ கபலீகரம் செய்திருக்கான்றது முக்கியமான விஷயம் இல்லையா? அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வரி பணத்தை வந்து நீங்கள் எவ்வளோ நாசம் பண்ணிவிட்டு கல்விக்கு நிதி கொடுக்கலன்னு அங்கே போகிற இல்லை. இங்கே வர வேண்டிய நிதி முதல்ல மக்களுக்கு போகாமல் இருக்குல்ல. பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஜெகத்ரட்சன் 1250 கோடி ஏமாத்திருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இது போன்ற தாண்டி பட்ஜெட் என்ன பட்ஜெட் போகிறீங்க நீங்கள்? யாருக்கான பட்ஜெட் இருக்குது? இந்த பட்ஜெட்டில் நான் மிக முக்கியமாக எதிர்பார்த்தது இந்த உடன்பிறப்புகளுக்கு 200 போல் 300 கொடுப்பேன்னு சொல்லுவார்னு தான் எதிர்பார்த்தேன். அது மட்டும் தான் அவர் சொல்லலை. மற்றபடி வந்து நீங்கள் விவசாயிகள் இங்கேருந்து ஊருக்கு கூட்டு போகிறேன், சுற்றுலா கூட்டு போகிறேன், இதெல்லாம் முட்டாள்தனமான சில விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒவ்வாத விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய விவசாய பூமியை அடிச்சுட்டு இவங்க விவசாயிங்க நீ கூட்டு போய் என்னத்தை கழட்டுறதுக்கு எதுக்கா? நீ உன் பெருமையை காட்டுறதுக்கா? இது முக்கியமா? நல்லா புரிஞ்சுங்க தம்பி. விவசாயிகள் அரும்பாடுபட்டு சம்பாதித்து உற்பத்தி பண்ண தானியத்தை, நெற்பயிர்களை பாதுகாப்பதற்கு இது வரைக்கும் குடோன் கட்டல. 200 கோடி ரூபாய்க்கு தூக்கி கொண்டு போய் கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கே தவிர இந்த குடோனை கூட உங்களால் கட்ட முடியாமல் நீங்கள் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு நீ ஜப்பானை கூட்டு போகிறன்ற இது 10 காசு பிரயோஜனப்படுமா? விவசாய பூமியை அழிச்சிட்டு சிப்காட்டுக்காக கையகப்படுத்துகிற உருப்பிடுமா? அது நம்மளோட நாட்டு நிலத்தையும் நீர் ஆதாரத்தையும் அழிச்சிட்டு வந்து பரந்தூரில் விமானம் கொண்டு வரல. அதுக்கு யார் மிக முக்கியமான காரணம்? மத்திய அரசா, மாநில அரசா? மாநில அரசு. மத்திய அரசு இந்த இடத்த கேட்கலன்னும் பொழுது இவ்வளவு நாடகம் போடக்கூடிய இவர்களை விரட்டி அடிக்கணும். சாதாரணமாக அடிக்கக்கூடாது. செவிட்டில் அடிக்கிற மாதிரி அடித்து எதிர்கட்சி வரிசையில் கிடையாது, எங்கேயுமே உள்ளே உட்கார முடியாத அளவுக்கு வாஷ் அவுட் பண்ணணும் திமுகவை. சார், உண்மையிலே 1000 கோடியா? அதற்கு பின்னணியில் வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? பிடிஆர் கேளுங்க, சொல்லுவார் கரெக்டாக. ஓகே. கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சாமானியனாக இருந்த நபர்களுக்கு இத்தனை 1000 கோடி சொத்துகள் வந்தது, அதை நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னாக்கா நேர்மையாக சம்பாதித்த சொத்தா, ஊழல் சத்தா, ஊர் பணத்தை கொள்ளையடித்ததா, ஊர் நிலங்களை அபகரித்ததா, கனிம வளங்களை திருடியதா, டாஸ்மார்க்லேருந்து வந்ததா, அல்லது வந்து சாராய கம்பெனி வச்சு வந்ததா, விஞ்ஞானபூர்வமான ஊழல் செஞ்சதுனால வந்ததான்றது நம்மளை அப்பட்டமாக கண்டறிய முடியும். அதுக்கு தான் ஆர்டிஐன்னு ஒன்று இருக்குது. அணுகுங்கள். சட்டப்படி அணுகுனீங்கன்னா ஒட்டுமொத்த டேட்டா பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.